2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரத்திலே 14வது வசனத்தை சேர்ந்து வாசிக்கலாம். கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம். கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். கிறிஸ்துவுக்குள் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அறிகிற அறிவின் வாசனை, எங்களை வெற்றி சிறக்க பண்ணி. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது சொல்லுகிறார், எங்களை எல்லா இடங்களிலேயும் ஆண்டவர் வெற்றி சிறக்க பண்ணுகிறார். ஸோ இன்றைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகளே, நீங்கள் கடனிலிருந்து நான் வெளியே வர முடியாதுன்னு சொல்றதற்கு மிகப்பெரிய ரீசன் என்ன அப்படின்னா, நீங்க தோற்று போனீங்கன்னு சொல்றீங்க. ஐ எம் ஃபெயிலியர், நான் தோற்று போயிட்டேன் பாஸ்டர், நான் என் தொழிலில் 10 முயற்சி எடுத்தேன், தோற்றுட்டேன். இந்த மாதிரி இங்கே காசு வரும் அப்படின்னு நினச்சேன், அங்கே தோற்றுட்டேன். நான் கை வைக்கிற எல்லாமே எனக்கு ஃபெயிலியர் ஆகுது. நான் கை வச்ச எல்லாமே எனக்கு தோற்று போயிடுது, எதுவுமே எனக்கு கை கொடுக்கல. இன்னைக்கு நிறைய பேருடைய மனசுக்குள்ள இருக்கிறதா ஆவியானவர் பேசுறாரு. நான் இவ்வளவு தோற்று போயிட்டேனே பாஸ்டர், நான் போய் இனி எப்படி இந்த கடனை முடிச்சிடுவேன்? ஏதாவது ஒன்றில் ஜெயிச்சிருந்தேன்னா பரவாயில்ல, ஓகே, இது ஒன்றில் ஜெயிச்சிட்டோம், அடுத்ததில் ஜெயிச்சிருவோம் அப்படின்னு போவேன். இதுவரையிலையும் என்னுடைய இருதயம், என்னுடைய வாழ்க்கை தோல்வியை மட்டும்தான் பார்த்துருக்குது. ஆனால் ஆண்டவர் இன்னைக்கு சொல்றாரு, இல்ல, இதுவரையிலும் உங்களுடைய வாழ்க்கை தோல்வியை பார்த்திருந்தாலும் எல்லா இடங்களிலையும் உங்களை வெற்றி சிறக்க பண்றதுக்கு ஒருத்தர் வல்லவராக இருக்கிறார். நீங்க ஒரு மனுஷனை குறித்து உங்களுக்கு நான் ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்லணும். ஐன்ஸ்டீன் என்கிற அந்த விஞ்ஞானி, அதை நீங்கள் அவரை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அவர் சின்ன வயசுலேயே ஆரம்ப பள்ளியில் அவர் ரொம்ப மக்கு சட்டி, அவருக்கு எதுவுமே தெரியாதுன்னு அவரை ஸ்கூலை விட்டு அனுப்பிட்டாங்க. ஆனால் இன்னைக்கு நம்ம நிறைய பேர் இது பண்ணுறோம். ஐன்ஸ்டீன் ஒரு மிகப்பெரிய விஞ்ஞானி அவர். அது மட்டும் இல்லை, நீங்கள் தாமஸ் ஆல்வா எடிசன் அப்படின்றத குறித்து நமக்கு எல்லாருக்குமே தெரியும், எல்லாத்தையும் கண்டுபிடிச்சவர் அவர் தானே. இந்த தாமஸ் ஆல்வா எடிசன் தன்னுடைய 4வது வயசில் அவருக்கு ஒரு காது கேட்காதாமா, செவிடு. அவருக்கு மெதுவாக பேசினா எதுவுமே கேட்காது, பாதி செவிடு, கத்தி தான் அவர்கிட்ட பேசணும். 4வது வயசில் இவர் செவிடா இருக்கிறதுனால அவருடைய ஸ்கூலில் இருந்து அவர் ரிஜெக்ட் பண்ணப்பட்டார். நாங்கள் சொல்றது எதுவுமே இவனை கேட்க மாட்டேங்குது, இவனை கூட்டிட்டு போயிருங்கன்னு சொல்லி தாமஸ் ஆல்வா எடிசன் 4வது வயசுல ஸ்கூல்ல இருந்து வேண்டான்னு இவன் மண்டையில் எதுவுமே ஏறாது அப்படின்னாங்க. ஆனா இன்றைக்கு இருக்கிற கண்டுபிடிப்புகளில் கிட்டத்தட்ட 1031 கண்டுபிடிப்பு தாமஸ் ஆல்வா எடிசனுடைய கண்டுபிடிப்பு. தோல்விதான் அவருடைய வாழ்க்கையில் தோல்வி. அதான் அவர் சொல்லும் போது ரொம்ப அழகா ஒரு இடத்துல எழுதும் போது எழுதுகிறார், இந்த பல்பை நீங்க கண்டுபிடிக்கிறதுக்கு எத்தனை காரியத்தை நீங்க ஆராய்ச்சி செய்யுங்க, எத்தனை ட்ரை பண்ணீங்கன்னு சொல்லும் போது கிட்டத்தட்ட 1000 ட்ரை பண்ணாராம். அப்போ அந்த 1000லையும் நீங்க ஃபெயிலியர் ஆயிட்டீங்கன்னு கேட்டா, ஆமா 1000லையும் நான் ஃபெயிலியர் ஆயிட்டேன். அப்போ உங்க மனநிலைமை எப்படி இருந்துச்சுன்னு கேட்கும்போது அவர் ரொம்ப அழகா ஒன்று சொல்றாரு, இல்ல நான் 1000லையும் ஃபெயிலியர் ஆயிட்டேன்னு நினைக்கல, அந்த 1000லையும் இந்த மாதிரி பொருளை வச்சு இதை கண்டுபிடிக்க முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டேன்றார். நான் உங்களுக்கு சொல்றது புரியுதா? அவரு 1000 தோல்வியை பார்த்து கடைசியில தான் இதை கண்டுபிடிச்சிருக்கிறாரு. ஆனா அவர்கிட்ட பேட்டி கேட்கும்போது 1000 தோல்வியில நீங்க எப்படி இதை பார்த்தீங்கன்னு கேட்கும்போது அவர் சொல்றாரு, இந்த 1000 தோல்விகளை நான் தோல்வியா பார்க்கல, 1000லையும் இந்த மாதிரி ஒரு பொருளை வச்சு இதை கண்டுபிடிக்க முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அவர் ஒரு ஆண்டவருடைய பிள்ளை. இன்னைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற அன்பு தேவ பிள்ளையே, உங்க வாழ்க்கையில எல்லாமே மைனஸ். படிப்புல மைனஸ், வியாபாரத்துல மைனஸ், வேலையில மைனஸ், ஃபெயிலியர். எங்க பார்த்தாலும் எனக்கு ஃபெயிலியர் தான் பாஸ்டர்.
ஆனா நான் நம்புறேன் அதுல ஒரே ஒருவர் அந்த மைனஸ்ல வந்து நிற்பார். அதுக்காக தான் இந்த மீட்டிங். அந்த ஒரே ஒருத்தரை நம்பி பாருங்க, அந்த ஒரே ஒருத்தரை விசுவாசிச்சு பாருங்க. உங்க ஃபெயிலியர்ல, உங்க மைனஸ்ல இவரை ஒரே ஒருத்தரை கொண்டு வந்து வைங்க. அவர் வந்து அந்த மைனஸ்ல நின்றுட்டாருன்னா அந்த மைனஸ் என்னவா மாறும் அப்படின்னா அது பிளஸ்ஸா மாறும். இந்த ஜெபத்தில் இருக்கிற நிறைய பேருக்கு தீர்க்க தரிசனமா சொல்றேன், நீங்க நிறைய பேர் மைனஸ். இன்றைக்கும் இந்த ஆராதனையில நான் ரொம்ப கண்ணீரோடு சொல்லுவேன், என் வாழ்க்கையில பிளஸ்ஸை நான் பார்த்தது ரொம்ப குறைவு. இன்றைக்கு இந்த ஊழியத்திற்கு வர்றதற்கு முன்பாக என் வாழ்க்கையில் ஆயிரக்கணக்கான மைனஸை தான் நான் பார்த்துருக்கிறேன். எல்லாத்துலேயுமே ஃபெயிலியர், எல்லாத்துலேயுமே ரெட்டுங்க, எல்லாத்துலேயுமே ரெட்டுங்க. ஆசையா இருக்கும், ஆசையா இருக்கும். இந்த பசங்களுடைய புரோக்கர் ரிப்போர்ட்ல வந்து அந்த அந்த ப்ளூல எழுதியிருக்கும் போது அவ்வளோ ஆசையா இருக்கும். ஆனால் என்னுடைய ரிப்போர்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமும் ஃபெயிலியர் ரெட்டு தான் இருக்கும். ஏன் அப்படின்னா அவ்வளோ வேலைப்படும், அவ்வளோ வேலைப்படும். வெள்ளிக்கிழமை ஸ்கூல் முடிச்சுட்டு வந்துட்டாங்கன்னா அவ்வளோதான், சனிக்கிழமை காலையில் எந்திரிச்சு வேலைக்கு போகிறோம், ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போயிட்டு வேலைக்கு போயிடுறோம், செங்கல் சோலைக்கு வேலைக்கு போயிடுறோம். படிக்கிறதுக்கு காலையில் எந்திரிச்ச உடனே 5 மணி 6 மணிக்கு கரெக்டாக நான் எந்திரிக்கல அப்படின்னா தண்ணியை தூக்கி மூஞ்சில ஊற்றி விட்டுருவாங்க. எந்திரிச்சு போடா அப்படின்னு எந்திரிச்சு அவ்வளோதான். காலையில் குடத்தை எடுத்துட்டு வாழைக்கு தண்ணி எடுக்க போயிட்டோம் அப்படின்னா 200-300 வாழைக்கு தண்ணி எடுத்து முடியும் போது கரெக்டாக டைம் பார்த்தீங்கன்னா 8 மணி ஆயிரும். 9 மணிக்கு சரியாக ஸ்கூலில் இருக்கணும். வந்து ஓடி வந்து வீட்டில் வந்து ஆமாம் வாழைக்கு தண்ணி எடுக்கும் போதே குளிச்சிடுறது. குளிச்சு முடிச்சுட்டு வீட்டில் வந்து ஒரு செம்பு நிறைய பழைய கஞ்சி தண்ணி வச்சுருப்பாங்க அம்மா. அந்த தண்ணியை எடுத்து குடிச்சிட்டு அவசர அவசரமாக ஸ்கூலுக்கு ஓடுனா அசம்பிளியில் வெளியே விட்டுருப்பாங்க, லேட்டாக வந்துட்டேன் அப்படின்னு. அடி வாங்காத நாளே இல்லை. எல்லாத்துலேயுமே மைனஸ், அட்டண்டன்ஸில் மைனஸ், எல்லா ஆக்டிவிட்டீஸ்லேயும் மைனஸ். ஆனால் நான் நம்புகிறேன் அப்படி மைனஸாக இருந்த ஒரு பென்ஸ் ஒரே ஒருத்தரை மட்டும் நான் அறிஞ்சுக்கிட்டேன். அதுவும் பேர் கிறிஸ்தவனாய அல்ல, அறிஞ்சிக்க வேண்டிய விதத்தில் அவரை ரொம்ப நேசிச்சு, அவரை ரொம்ப விரும்பி, அவர் தான் வாழ்க்கைன்னு சொல்லி அவரை ரசித்து, அவரை ருசித்து, அவரை பார்த்து, அவர்கிட்ட பேசி, அவர்கிட்ட பழகி, அவர்கிட்ட கொஞ்சி, அவர்கிட்ட கெஞ்சி, அவர் பாதத்தை பிடிச்சி, அவர் மார்பில் சாஞ்சு, அவர் சொல்லி நான் கேட்டு, நான் சொல்லி அவர் கேட்டு, அவருடைய விருப்பத்தை இதெல்லாத்தையும் பண்ணி அந்த ப்ளஸ்ன்ற ஒருத்தர் என் மைனஸில் வந்து நின்ட்டாரு. இன்னைக்கு என் வாழ்க்கை உங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் ப்ளஸ்ஸாக தாங்க இருக்கு, ப்ளஸ்ஸாக தாங்க இருக்கு, ப்ளஸ்ஸாக தான் இருக்கு. இன்னைக்கு ப்ளஸ்ஸாக நிற்கிறதுக்கு அதாங்க காரணம், அதான் காரணம். எங்க அப்பா வந்து நிக்கல, எங்க அம்மா வந்து நிக்கல, என் கூட பிறந்தவங்க யாருமே வந்து நிக்கல. ஆனா எல்லாருமே மைனஸ் தான் சொன்னாங்க. அவனும் படிப்பு ஏறாது. ஆண்டவர் வந்து நின்னார்ல, அந்த தேவன் தான் இன்றைக்கு இந்த ஜெபத்தில் இருக்கிற நிறைய பேரோட ஆண்டவர் பேசிட்டே இருக்கிறார். நிறைய பேரோட ஆண்டவர் சொல்லிட்டே இருக்கிறாரு, மகன், பிரதர், சிஸ்டர், நீங்க தான் நிறைய பேர் இந்த கடன்ல இருந்து நான் வெளியே வரவே முடியாது அப்படின்னு நீங்க சொல்லிட்டே இருந்தீங்க. காரணம் என்ன அப்படின்னா நீங்க எல்லாத்துலயுமே தோற்று போன ஒரு பர்சன், ஃபெயிலியர். நான் எது வச்சாலும் ஃபெயிலியர் தானே பாஸ்டர் வருது. ஜெபிச்சுட்டு தான் போனேன், பைபிள் வாசித்து தான் போனேன், ஆனா ஃபெயிலியர் ஆயிட்டேன். இந்த ஃபெயிலியரை எல்லாம் பார்த்ததுனால இனி நான் ஜெயிக்க மாட்டேன்ற ஒரு முடிவுக்கு வந்துட்டீங்களா? ஒரு முடிவுக்கே வந்துட்டீங்களா? நான் இனி ஜெயிக்க மாட்டேன். இல்ல இல்ல இல்ல, ஆண்டவர் சொல்றாரு, மைனஸ்க்கு பக்கத்தில் ஒருத்தர் நிக்கிறாரு. இன்றைக்கு இந்த ஜெபம் நடந்து கொண்டிருக்கும் போதே எல்லாருமே ஆண்டவரத்துல கேளுங்க, டாடி என் தோல்வியில நீங்க நில்லுங்க, ஆண்டவரே நீங்க நில்லுங்கன்னு கேளுங்க. அப்பாவை கூப்பிடுங்க, அப்பாவை பக்கத்துல நிக்க வைங்க. நான் நம்புறேன் அவர் வந்து நின்ட்டாருன்னா அந்த மைனஸ் பிளஸ்ஸா மாறிடும். கைட்டு செய்கிறத வெற்றியை தருவார். இன்னும் நிரந்தரமாகாது உங்க தோல்வி. ஒண்ணுல ஜெயிக்க பண்ணுவார், ஒண்ணுல ஜெயிக்க பண்ணுவார். எல்லா பொல்லாத வழிகளையும் விட்டுட்டு ஆண்டவரை மட்டும் உறுதியாய் பற்றி பிடிப்பீர்களே ஆனால் கர்த்தர் ஜெயிக்க பண்ணுவார்.
கர்த்தர் ஜெயிக்க பண்ணுவார். ஸோ உங்கள் மனசில் இருக்கிற நான் இதுலேருந்து வெளியே வரமாட்டேன்ற அந்த எண்ணத்தை தூக்கி போட்டுருங்க. நம்புங்க, ஆண்டவர் வெளியே கொண்டு வருவார்.